எக்ஸாம்ல டாப்பர்ஸ்லாம் எப்படி இவ்ளோ சூப்பரா மார்க் வாங்குறாங்கன்னு எனக்கு அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அவங்க சில சயின்டிஃபிக் மெமரி டெக்னிக்ஸ பயன்படுத்துறாங்க. அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது நீங்க சரியா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க படிப்பு முறையே டோட்டலா மாறிடும். பாருங்க. வாங்க அந்த சீக்ரெட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நைட் பூரா கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனா கொஸ்டின் பேப்பரை பார்த்ததும் மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லாம பிளாங்க் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? செம டென்ஷனா இருக்கும்ல. ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. ஆமாங்க, நிஜமாவே. பிரச்சனை உங்க இன்டெலிஜென்ஸ்ல இல்ல. அது உங்க படிக்கிற மெத்தட்ல தான் இருக்கு. நம்மள பல பேர் தப்பான வழியில படிச்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நாம சரி பண்ணிட்டா போதும். இந்த பிரச்சனைய ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட்குள்ள போக போறோம். அதாவது ஆக்டிவ் லேர்னிங் வெர்சஸ் பாசிவ் லேர்னிங். எல்லா ஸ்டடி மெத்தட்ஸும் ஒண்ணு கிடையாது. சும்மா மேலோட்டமா படிக்கிறதுக்கும் உண்மையிலே மூளைக்கு வேலை கொடுத்து படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த பாசிவ் மெத்தட்ஸ தான் நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்றோம். அதாவது ஒரு பாடத்தை திரும்ப திரும்ப படிக்கிறது, முக்கியமான லைன்ஸை ஹைலைட் பண்றது, இல்லனா யாராவது சொல்றத சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம மூளைக்கு அதிகமா வேலையே இல்ல. ஆனா அந்த பக்கம் பாருங்க, ஆக்டிவ் மெத்தட்ஸ். அதாவது நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிறது, படிச்சத மத்தவங்களுக்கு விளக்கி சொல்றது, கணக்கு போடுறது. இதுக்கெல்லாம் மூளைக்கு நல்ல வேலை இருக்கும். இதுதான் வித்தியாசம். நம்ம மூளைக்கு ஒரு சிம்பிளான ரூல் இருக்குங்க. நீங்க ஒரு விஷயத்துக்காக எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அது ஞாபகத்துல இருக்கும். எந்த முயற்சியுமே இல்லாம சும்மா பாட்டுட்டு போனா மூளையும் அதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்காது. சோ எஃபர்ட் இல்லனா மெமரியும் இல்ல, அவ்வளவுதான் விஷயம். சரி. அப்ப நம்ம என்னதான் பண்ணணும்? அதுக்கு தான் இப்போ ஒரு சூப்பரான டெக்னிக் பார்க்க போறோம். இதுதான் நீங்க நல்லா படிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஃபவுண்டேஷன். இது சரியா செஞ்சாலே போதும். பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். இந்த டெக்னிக்கோட பேரு தான் ஆக்டிவ் ரீகால். இத சும்மா சொல்லலங்க. இதுக்கு கிங் ஆஃப் மெமரி டெக்னிக்ஸ்னு ஒரு செல்ல பேரும் இருக்கு. ஏன்னா உலகத்துல இருக்கிற பல டாப்பர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய எக்ஸாம் கிளியர் பண்றவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டெக்னிக் தான் இது. இத செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்க ஒரு தடவை நல்ல கவனமா படிங்க. படிச்சு முடிச்சதும் ரெண்டாவதா அந்த புத்தகத்தை முழுசா மூடி வச்சிடுங்க. மூணாவதா உங்களுக்கு அந்த டாபிக்ல என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. தப்போ சரியோ கவலைப்படாம எழுதுங்க. கடைசியா நாலாவதா புத்தகத்தை திறந்து நீங்க எழுதுனதும் அதுல இருக்கிறதும் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. விடுபட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி நீங்க ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அந்த கஷ்டப்படுறது தான் இங்க மேஜிக்கே. அந்த ஸ்ட்ரகிள் தான் உங்க மூளைக்குள்ள அந்த தகவலுக்கான ஒரு வலுவான பாதையை உருவாக்குது. சோ ஞாபகப்படுத்த கஷ்டமா இருக்குன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்க மெமரி அப்போதான் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஆக்டிவ் ரீகால் மூலமா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு விஷயத்த சும்மா மனப்பாடம் மட்டும் பண்ணாம அதை எப்படி ஆழமா உண்மையாவே புரிஞ்சுக்கிறது, அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு டெக்னிக் தான் இந்த ஃபைன்மென்ட் டெக்னிக். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு விஷயத்த உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும்னா அந்த விஷயத்த ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல விளக்கி சொல்ல முயற்சி பண்ணுங்க. முடியுதான்னு பாருங்க. உதாரணத்துக்கு இந்த ஜாவா கான்செப்ட பாருங்க. என்கேப்சுலேஷன் அப்படின்னா தரவுகளையும் அந்த தரவுகளை கையாளும் முறைகளையும் ஒரே அலகாக பிணைப்பதுன்னு சொன்னா ஒண்ணுமே புரியாது. ஆனா அதுவே என்கேப்சுலேஷன்ங்கிறது ஒரு ஏடிஎம் பின் மாதிரி. அது உங்க டேட்டாவை பாதுகாக்கும். நீங்க மட்டும்தான் அதை சேஃபா பயன்படுத்த முடியும்னு சொன்னா எவ்வளவு ஈஸியா புரியுது பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் உண்மையான புரிதல். ஓகே, படிச்சாச்சு, புரிஞ்சாச்சு. ஆனா இது கொஞ்ச நாள்ல மறந்து போடக்கூடாது இல்லையா? படிச்ச விஷயங்களை எப்படி நம்ம மனசுல நிரந்தரமா லாங் டேர்ம் மெமரியில பதிய வைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் டெக்னிக். அதாவது ஒரு விஷயத்த ஒரே நாள்ல 10 தடவை படிக்கிறத விட கொஞ்சம் இடைவெளி விட்டு படிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவ். உதாரணத்துக்கு ஒரு கான்செப்ட இன்னைக்கு படிச்சீங்கன்னா அது 3வது நாள் ஒரு தடவை, அப்புறம் 7வது நாள் ஒரு தடவை, அப்புறம் 21வது நாள் ஒரு தடவைன்னு ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது அந்த தகவல் உங்க மூளையில ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். சரி, இன்னொரு டெக்னிக் பார்க்கலாமா? இப்போ ஸ்கிரீன்ல வர்ற இந்த எழுத்துக்களை பாருங்க. A, P, S, T, N, D, P. இதே ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல? ஆனா இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. அதுதான் நிமோனிக்ஸ். பாருங்க, அந்த எழுத்துக்களுக்கு நாம ஒரு வாக்கியத்தை உருவாக்கலாம். All people seem to need data processing. இப்போ எவ்வளவு ஈஸியா ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா?
இப்படி ஒரு வேடிக்கையான வாக்கியத்தை வச்சுக்கிட்டா கஷ்டமான விஷயங்களையும் நம்ம மூளை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கும். இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ல வர்ற OSI லேயர்ஸை ஞாபகம் வச்சுக்க பயன்படுத்துற ஒரு பாப்புலரான நிமோனிக்ஸ். இதுவரைக்கும் நாம படிக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நேரா எக்ஸாம் ஹால்குள்ள போலாம். அங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு செமையான கேம் சேஞ்சிங் டெக்னிக்க இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த டெக்னிக் பேரு ஃபார்முலா டம்ப். இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுத்த உடனே அந்த ரஃப் ஷீட்டை எடுத்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற எல்லா முக்கியமான ஃபார்முலா, தேதிகள், கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல கடகடன்னு எழுதி வச்சிடுங்க. இதால என்ன பிரயோஜனம்னு கேக்குறீங்களா? 1. எக்ஸாம் எழுதும்போது ஐயோ அந்த ஃபார்முலா என்னன்னு வர டென்ஷன் சுத்தமா இருக்காது. 2. ஆரம்பத்திலேயே உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் சூப்பரா பூஸ்ட் ஆயிடும். 3. உங்க மூளை ஃபார்முலாவை ஞாபகப்படுத்த கஷ்டப்படாம கணக்க சால்வ் பண்றதுல மட்டும் முழுசா கவனம் செலுத்தலாம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி, இப்போ நாம பார்த்த எல்லா டெக்னிக்ஸையும் வச்சு உங்களுக்கான ஒரு புதிய ஸ்டடி பிளானை உருவாக்கலாம். இது ஒரு 3 முக்கியமான விதிகளா நாம சுருக்கமா பாத்திரலாம். இதுதான் உங்களுக்கான புதிய விதிகள். முதல்ல எதையுமே மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி அதோட கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2வது, சும்மா திரும்ப திரும்ப படிக்கிறத விட்டுட்டு ஆக்டிவ் ரீகால் டெக்னிக்கை பயன்படுத்துங்க. அதுதான் எப்பவுமே பெஸ்ட். 3வது, எதுவா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யுங்க. கன்சிஸ்டன்சி தான் வெற்றிக்கான திறவுகோல். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க ஃபாலோ பண்ற பாசிவ் ஸ்டடி மெத்தட்ஸ்ல, அதாவது சும்மா திரும்ப திரும்ப படிக்கிறது, ஹைலைட் பண்றது மாதிரியான பழக்கங்கள்ல எதை நீங்க முதல்ல மாத்த போறீங்க? யோசிச்சு